நல்ல கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக சாஸ் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை தக்காளி, 2-3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா அதை அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து வந்து பன்னீர் எடுத்து கியூப்ஸாக கட் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா சாட் பண்ணி எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதே பேனில் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து கொஞ்சமாக வந்து சாப் பண்ண கார்லிக்ஸ் போட்டுக்கணும். கேப்சிகம், நான் சின்ன கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். கேப்சிகம், அப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக பண்ணியிருக்கேன். அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். அது நல்லா உப்பு பெப்பர் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த விழுது, அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாப்பொடி, பியூர் மிளகாப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாஸோட டெக்ஸ்சர் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஏற்கனவே வந்து நம்ம சாட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா பன்னீர், அதை பன்னீரில் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பன்னீர் வந்து நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருப்போம் இல்லையா சாதம், வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும்.